துணி எங்க போட்டு எங்க படுனா என்னடா ஒரு 2 அடி காபி படுதுடா மூலக்கத போயினானா என்ன பதற கேக்குறா எத்தோனே துணில பாத்துட்டாக்கா பண்ணு வந்து மண்ணு பாத்துக்கோ டேய் துணில தேடி போய்டுவே ஆமா படுது சொல்ல துணி அட்டி போட்டு எடி பாத்து பாரு டேய் தூக்கத்துல உள்ள போய் துணில பாத்து பரவாயில்லை அறிவாளற நீ எனக்கு இருக்கிற கிட்னி ஜேய் கிட்னி கேட தலையில கேக்குற யாரா அவன் தலையில மூல்தானா இருக்கடா மூளை இல்லாத பையா வேண்டிய ஆளே கிடையாது ஐயோ அமெரிக்கா யூனிவர்சிட்டி இருக்க வேண்டிய ஆளு என்ன சொல்ற ஆமா கண்டுக்கிட்டாங்க டேண்டுக்குற அரா உசா இப்பேற்பட்ட கருத்துமோனி உள்ளே புகுந்து விட்டான். இவனுக்கு தக்க தண்டனை நீதிமன்றத்தில் அதுக்கும் போக மாட்டியா? அண்டாட்ட பாரியா? காத்துல காட்டியா? ஒரு செட்டு பூரி இட்லி பொங்கல் கொடுப்பாங்க. 11 மணி மம்டி கையில் வந்துடணும். 500 ரூபாய் சம்பளம் கொடுப்பாங்க. அதுக்கு பாரியா? அதுக்கு போக மாட்டியா? காலையில 9 மணிக்கு போனோம், 10 மணிக்கு வேலைக்கு இறங்கணும். ஒரு நாளைக்கு 2 மூட்டை கலவு தான், அதுக்கு மேல கலை தேவை. அதாவது கூட்டுமுறை பெரிய மேஸ்திரி 600 ரூபாய் கொடுப்பாங்க சம்பளம். அவருக்கு 50 ரூபாய் கமிச்சுட்டு போவோம், 550 ரூபாய் கொடுப்பாங்க. அதுக்கு போவியா? நீ குஞ்சு நிமிந்து வேலை செய்ய மாட்டாடாவா? எப்படி நம்ம ஊர் சோறு திருடி துண்ணு துண்ணு உடம்பு பார்த்து எப்படி வளர்த்துக்கிற தோல மாட்டான். தள்ளுறாங்க நீதிமன்றம் தள்ளுற புள்ளா. அப்படி இருக்கும்போது நம் நாட்டிற்குள் கல்வர்கள் புகுந்து விட்டார்களப்பா. என்ன நமது நாட்டுக்குள் கல்வர்களா? என்ன நடந்தது? என் தங்கை அந்தரங்கரை அமர்ந்து கொண்டிருந்தாள். ஆமா, அவள் கழுத்தில் இருக்கக்கூடிய முத்தாரத்தை கல்வன் களவாடி விட்டார். அவனை கைது செய்து நீதிமன்றத்தில் அழைத்து வந்திருக்கிறேன். இவருக்கு தக்க தண்டனை நான் கொடுக்கிறேன். போயிட்டு வா. நமது நீதி தவிர நாட்டிலே கொலையாம் கொள்ளையாம் கற்பழிப்பாம். ஏன் முகமுடி என்னிடம் கொஞ்சம் இடம் பெண்களுக்கு மஞ்சள் எடுத்து கொடுத்தாயா? மகமனா மச்சானா மானகச்சவனே ஏ பொடியலா ஏ மித்தலா எடு வாளை அன்னவம் பூ ஏடா பையா டேய் நீ விட்டேவுக்கு ஆபல்ல என்ன ஆடும் டேய் அண்ணே டேய் பாருங்க ஓடி வரா டேய் மாட முகமுடியா கஞ்சரா என்னடா
எந்த நாட்டை சேர்ந்தவன்? உன்னுடைய பெயர் என்ன? மன்னா, என் நாடு கலைஞ நாடு. என் பெயர் தான் பளிங்கன். உன்னுடைய நாடு பளிங்கனா? ஆமா. எதற்காக என்னுடைய நாட்டிற்கு எதற்காக வந்தேன் தெரியுமா? எங்க நாட்டுல பஞ்சமாக இருக்கிறது, மழை கிடையாது, சாப்பாடு வழி இல்ல. என்ன செய்தேன்? நேராக உன் நாட்டுக்கு வந்தேன். வந்தவுடனே என் அரண்மனையிலே யாரும் தெரியவில்லை, ஒரு பெண்ணானவள் அப்படியே உறங்கிக் கொண்டிருந்தாள். நான் என்ன செய்தேன்? அந்த நான் வீராதி வீரன், சூராதி சூரன். சூத்துக்காட்டி பேரு அவனா நீங்க அரண்மனையில் என்னுடைய மகள் தான் உறங்கிக் கொண்டிருந்தார். இந்த முத்தாரும் என்னுடைய மகள் தான். நம்ம நாட்டில் திருட வந்த கல்வனுக்கு என்ன தண்டனை? என்னப்பா நடக்கிறது? நளினா, இங்கு தூக்கு தண்டனை நடக்கின்றது. இவர் என்ன தவறு செய்தார்? இவருக்கு ஏன் தூக்கு தண்டனை? நளினா, உன் கயிற்றில் இருந்த முத்தாரத்தை திருடி இருக்கா, அதனாலதான் இவருக்கு தூக்கு தண்டனை நான் கொடுத்தேன். அச்சோ, அவர் தானே இவரு. அப்பா இருந்தாலும் இரு தகுந்தவை நான் சொல்றேன், அவருக்கு ஏற்க சொல்லுங்க. சீக்கிரமா நேரமாகிறது. அப்பா, நம்முடைய நாட்டில் மாந்தோப்பு இருக்கிறது. மாந்தோப்பில் நிறைய மாங்கனி இருந்தாலும், சர்வ ஜாகதக காவல் இருந்தாலும், அந்நாடு ஒரு மாங்கனி திருடு போகிறது. அதற்கு யாரை காவல் வைத்தால்? காதர் பாசாவே அவங்க பொண்டாட்டி பூ வச்சா மாங்க போய் திருட போவாது. அப்படியே பை கச்சி போவோம். எப்படி? மங்கோப்பா கிலோ 150, காலப்பாடு கிலோ 200, ஒட்டுமங்க கிலோ 100. அப்பா, நளினா, நம்முடைய நாட்டுல திருடு போக கூடாது, நம்முடைய மாந்தோப்புல திருடு போக கூடாதுன்னா இதுக்கு ஒரே வழிதான்பா. நம்முடைய நாட்டு தளபதியார் பதவி காலியாக தான் இருக்கிறது. அந்த பதவி கொடுத்தால் என்ன? போகாது. அப்படியே அம்மா இலவசமா சொன்னது போல் நீங்கள் தளபதியார் பதவி கொடுத்ததும் நாட்டு மக்கள் என்ன பேசுவாங்க? அதாவது திருட வந்தவனுக்கு சரியான தண்டனை கொடுத்தாலும் அம்மா தராங்க. திருநேத்திரிக்கு மகாராஜா வருகிறார், திருநேத்திரிக்கு இலவசம் நாட்டு மக்கள் போட்டி பேசுவாங்க ஐயா. அதனால தளபதியார் பதவி ஆகட்டும். குடு மாலை போடுங்க ஃபர்ஸ்ட். அப்பா, என்னாலும் இந்த சந்தோஷமா நேரத்தில் நான் மாந்தோப்பு போறேன். ஏன் அன்பே, நான் மாந்தோப்பு போறேன். நான் மாந்தோப்பு போறேன்ப்பா. என்ன பண்றீங்க? மன்னர் குத்துறப்படா யாரா அவன்? மான்மணி மன்னர் மன்னா, மன்னர் வந்து பகவான கோலம் பற்றிவார். அவன் ஒருவன் அன்பது நினைப்படார். அரசுடைய கலை மலை எதிர்த்தாலும் தடுக்கவோ ஒடுக்கவோ திறமை என்னிடம் இருக்கிறது. அப்படி இருக்கும் போது சொல்லுக்கு மறுப்புண்ட சுராதிபா, சொல்லுக்கு தோல்தல் கொண்டிருக்கும் போது இந்த நாட்டிலே கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, நீதி தவறாமல், நேர்மை வழுவாமல் நல்ல முறையாக இந்த பதவியை ஒரு பாகம் கவனிக்கிறேன். ஆகட்டும். தளபதியாரே, பதவி வந்து விட்டது. அகதை கொள்ளக்கூடாது, ஆணவம் கொள்ளக்கூடாது. அதனால அந்த இவன் எப்படி காக்கின்றதோ அது போல இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எந்த ஒரு இன்னலும் நேராமல் பார்க்க வேண்டும். எந்த இன்னல் ஏற்பாடாது. நீங்க சென்று வாருங்கள். சென்று வாருங்கள். அவர் ஏதாவது நடந்தால் உன்னுடைய தலை ஊரலாம். அப்படியா? சென்று வாருங்கள், சென்று வாருங்கள்.
இவன்தான். வணங்க. சொல்லுங்க ஐயா. என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்டானே நாட்டு மன்னன் ஆமா ஐயா. தண்டனை கொடுத்தான் விடலாமா? விடக்கூடாது. மன்னனா மன்னன், மதிக்கட்ட மன்னன், முட்டாள் மன்னன், அங்கரை மன்னன், தள்ளாடு மன்னன். டேய் நேரங்கள பார்த்து அவனை அப்படியே சாத்தான். ஐயா, ஏய் பொண்டாட்டி நான் ஒரே ஆம்பியா மத்தவங்க எத்தனை ஆம்பியா போயிட்டு நீ கணக்கு எடுக்கிறேன். கணக்கு எடுக்கிறேன் நான் கணக்கு மனுஷனுக்கு தெளிவா சொல்றேன். நான் எத்தனை பேர் போட்டு அப்படியே குமுறிக்கிறாங்களோ. சரி சரி வணக்கு வணக்கு ஆரம்பத்தில் கூட வந்து என்ன பார்த்து தேவடியா பையா என்னடா வணங்க அது மட்டும் கிடையாதுடா. ஏய் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் நன்மை தரும். அப்படி இருக்கும்போது பள்ளத்தை வெட்டினால்தான் ஒரு குடும்பத்துக்கு எடுத்தால்தான் அடுத்து பொண்டாடி தாலி அறுத்தா யார் பொண்டாட்டி பாரு. ஏய் அது போகட்டும். அந்த நாட்டு இளவரசி பேர் என்ன? நளினா. இது எங்க போறாங்க? மாந்தோப்பு. நெல்லியா அந்த மாந்தோப்பு எங்க இருக்கு சொல்லு. ஐயா சுத்தி முத்தி எங்க இருக்கு? அவனை நான் பார்க்க வேண்டும். காவையா பரம்பரை பரம்பரையாக எங்க தாத்தா தாத்தா ரெண்டாவது எங்க அப்பன் ஒப்பன் மூணாவது நானு நாலாவது என் மச்சான் மச்சான் எதிர்பார்த்துக்கிறான் அவன். எப்படி என்றால் அந்த மாந்தோப்பு எங்க இருக்கு சொல்லு. நேரா போய் ரைட் நேரா போனோம். ஆமா அதன் பிறகு லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் அழகான புங்குந்தோப்பு பொங்குத்தோப்பு அழகா அப்படியே தாண்டினாக்கா முந்திரி தோப்பு முந்திரி தோப்பு அப்படியே பலாத்தோப்பு பலாத்தோப்பு அதை தாண்டினா அழகான மாங்காய் தோப்பு மாங்காய் தோப்பு அவ்வளவுதானே. அப்படி என்றால் இப்போது புறப்படுகிறேன். இந்த நாட்டு இளவரசி சந்திக்கிறேன். அடுத்தது பலாத்தோப்பு சொன்னான். அப்படி என்றால் அந்த மாந்தோப்பு அங்குதான் இருக்கிறதா. இப்போது புறப்படுகிறேன். சந்திக்கிறேன் இந்நாட்டு இளவரசியை. அந்த வெடி எங்கதான் இருக்கு தெரியும். மாந்தோப்பு அங்குதான் இருக்க வேண்டும். இந்நாட்டு இளவரசி புறப்படுகிறேன். சந்திக்கிறேன்.
தளபதியா இருக்கு மாந்தோப்பு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கை ஜடை காட்டு வந்தேன். அவர் எப்ப வருவாரோ எங்க இருக்கிறாரோ என்னங்க எங்க இருக்க தேடி வருகிறேன் பார்க்கணுங்க. நளினா என் நாட்டு இளவரசி நான் சொல்றேன் அமருங்க உட்காருங்க. நான் உங்களை எப்போது பார்த்தேனோ என் மனசு நான் உங்கள்கிட்ட பறி கொடுத்துட்டேன். நீதியாகுமா நேர்மையாகுமா யார் நீங்கள் ஒரு நாட்டின் இளவரசர் நீங்கள் நான் யார் சர்வ சாதாரண ஒரு நாட்டின் தளபதி உனக்கு எனக்கு ஒத்துட்டு வருமா உனக்கு எனக்கு ஒத்துட்டு வராது எனக்காக அந்த அரசாங்கம் எதிர்பார்த்து கொண்டு நான் போயிட்டு வரேன் ஏங்க நில்லைங்க நான் உன் மீது ஆசைப்பட காரணம் என்ன காரணம் தெரியுமா என்ன காரணம் சாதாரண ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் என்னுடைய அத்தை மகன் அமரன் அவரை திருமணம் செய்ய தண்ணி சொன்னாங்க அவரை திருமணம் செய்ய எனக்கு துளை கூட விருப்பம் கிடையாது நீதிமன்றத்தில் உங்களை எப்போது பார்த்தீங்க நான் வாழ்ந்தாலும் முன்னோடுதான் நான் இருந்தாலும் முன்னோடுதான் அப்படியா அதனால உங்க மேல ஆடை இருக்கிறது அட உங்களே என் மனசார நான் விரும்புறேன் அதனால என்ன காதலிக்கிறேன் ஐ லவ் யூ என்ன காதலிக்க வேண்டும் என்றால் ஒரு நிபந்தனை என்னது எப்படி தெரியுமா வாழ்க்கை வாழ்வதற்கு இன்பமோ துன்பமோ ரெட்டம் வந்த மாதிரி அப்படியே இன்பம் வரும்போது இருமாப்பு கூடாது கூடவே கூடாது துன்பம் வருவது மனம் சோரவும் கூடாது அப்படியே நான் சரி பாகமாக இருக்கிறேன் என்று ஒரு சத்தியம் இவ்வளவுதானா ஏங்க எந்த ஒரு இன்பம் துன்பம் வந்தாலும் சரி உன்னோட இருப்பேன் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் இதுவே சத்தியங்க அந்த பாடும் பிரம்மன் எனக்காகவே உன்னை படைத்திருக்கிறார் என்ன படைத்திருக்கிறார் போலும் பாடாமல் வதங்காமல் துவளாமல் கலங்காமல் வாழ்க்கை உன் தோட்டத்திலே வளர்ந்து தலைப்படி இந்த பாதையிலே சுழற்படி நளினா சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படியா அந்த பரமசிவன் பார்வதிய பக்கத்துல வச்சான் அந்த மகாவிஷ்ணு லட்சுமிய மாறல வச்சான் அந்த பிரம்மதேவ சரஸ்வதி நாட்களை வச்சான் நான் உன்னை எங்க வைக்க போறேன் ஏதோ வச்சு தெரியவில்லையே சொந்தமா இருக்க வேண்டும்
இல்லவா வேண்டாம் வேண்டாம் சொன்னா அது வேணும் சொல்ற அர்த்தம். அப்படியா? ஆமா. இருந்தாலும் எப்படி ஆடல் பாடல் இருந்தா நேர போது தெரியாது. நாளைக்கு இதே இடத்துல உங்களுக்கு முன்னாடி நான் தான் வருவேன். இருவருமே வரலாம். காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே இந்த அமரபுர நாட்டிலே ஒரு சாதாரண ஏழ்மை குடும்பத்திலே மகனாக பிறந்து அமரன் என்ற பெயரோடு சீரோடு சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். என் உடன் பிறந்தது ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை. அவளுடைய பேரோ சாந்தி. என்னுடைய தங்கை பிறந்தவுடனே சில வருடங்கள் கழித்து என்னுடைய தாய் தந்தை இருவருமே இறந்து விட்டார்கள். அன்று முதல் கொண்டு இது நாள் வரையிலும் என்னுடைய தங்கையை சீரோடு சிறப்போடு வளர்த்து ஆளாக்கி விட்டேன். நானோ காலிலே வேலை தேடி வந்தேன். இது நேரம் வரை வேலையை கிடைக்கவில்லை. வேலையை தேடி சென்றேன், இன்னும் குடிசைக்கு வரவில்லை என்று என்னுடைய தங்கை சாந்தி எனக்காக வழிமேல் வீடு காத்துக் கொண்டிருப்பாள். இப்போதை செல்ல வேண்டும், என்னுடைய தங்கையை பார்க்க வேண்டும். Thank you.
யாவுலே கற்பினும் திண்மை உண்டாக்க பெறேன் என்ற வள்ளுவரின் வாய்மைக்கு ஏற்ப நானும் இந்த அமரபுரி நாட்டிலே ஏழ்மை குடியில் பெண்ணாக பிறந்து என்னுடைய பெயர் தான் சாந்தி. சாந்தி சாந்தி என்ற பெயரோடு சீரோடும் சிறப்போடும் நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அப்படி இருந்தாலும் எனக்காக உடன் பிறந்தவர் என்னுடைய அண்ணன். என்னுடைய அண்ணன் பெயரோ அமரன். என்னுடைய அண்ணனோ இன்றைய தினம் தேனை தேடி சென்றவர் இதுவரை காணவில்லை. அண்ணன் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். அண்ணனை காண வேண்டும். அண்ணா அண்ணனை பார்த்த உடனே இவ்வளவு சோகமாக இருக்கிறது. என்னமா காரணம்? அண்ணா என்னமா இங்கு பாருங்கண்ணா. சொல்லுமா. என்னை பார்த்த உடனே சோகமாக இருக்கிறாயே தங்கா, காரணம் என்னவென்று கேட்கிறாயே அண்ணா? ஆமாமா அண்ணா, நான் சோகமாக இருப்பதற்கு காரணம் இருக்கிறது அண்ணா. என்னமா காரணம்? அண்ணா அது என்ன காரணம் தெரியுமா? நம்முடைய கிராமத்திலே குளக்கரை இருக்கிறது அல்லவா? ஆமா அண்ணா, அந்த குளக்கரைக்கு நான் அனுதினமும் தண்ணீர் எடுக்க செல்வது வழக்கம் அண்ணா. சரி. அப்படி தண்ணீர் எடுத்து திரும்பி வரும் வேளையிலே நம்முடைய நாட்டு மக்கள் அனைவரும் என்னை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறார்கள் அண்ணா. தங்கா, குளக்கரைக்கு சென்று தண்ணீர் கொண்டு வரும் வழியிலே நம்முடைய நாட்டு மக்கள் அனைவரும் உன்னை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறார்களா? ஆமாண்ணா. எதற்காகமா உன்னை பார்த்து சிரிக்கிறார்கள்? அண்ணா, என்னமா அவர்கள் எதற்காக சிரிக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாதண்ணா. அண்ணா, ஆனால் அனைத்து அறிந்தவர் நீங்கள் அண்ணா. அப்படி இருக்கும் பொழுது நானோ உன்னிடத்திலே பிறந்த நாள் முதலாக எந்த ஒரு கேள்வியும் கேட்டது கிடையாது. அதற்கு சரியான சந்தர்ப்பமும் எனக்கு வாய்த்ததில்லை அண்ணா. அப்படி இருந்தாலும் இன்றைய தினத்திலே உன்னிடத்தில் சில கேள்விகளை கேட்கிறேன். எனக்கு சரியான பதில மட்டும் சொல்லுங்க அண்ணா. அண்ணா, இந்த அண்ணனிடத்தில் நீ என்னமா கேள்வி கேட்க போகிறாய்? அண்ணா, அது என்ன தெரியுமா? அண்ணா, நானோ நினைவு தெரிந்த நாள் முதலாக இந்த திருமாங்கல்யத்தை என்னுடைய கழுத்திலே சூடிக்கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த திருமாங்கல்யத்தை என்னுடைய கழுத்திலே கட்டியவர் யார்? அவருடைய பெயர் என்ன? அவருடைய நாடு என்ன? எனக்கு விளக்கமாக எடுத்து சொல்லுங்கள் அண்ணா.
கழுத்திலே மாங்கலத்தை சூடிக்கொண்டிருக்கிறேன் அண்ணா. உன்னுடைய கணவன் யார் என்று கேட்கிறாயா? ஆமண்ணா. உன்னுடைய கணவன் யார் தெரியுமா? யாரண்ணா? விஜயபுர நாட்டை ஆண்டு வரக்கூடியவர் விஜயவர்மன், நம்முடைய தாய் மாமன். அப்படியா? அவருடைய ஒரே மகன், ஒப்பற்ற மகன் விஜயந்தாமா உன்னுடைய கணவன் அம்மா. அண்ணா என்ன சொல்றீங்க? நம்முடைய தாய் மாமன் மகன் தான் என்னுடைய கணவரா? ஆமாம்மா. அண்ணா அப்படி இருந்தாலும் என்னுடைய கணவர் ஏன்னா இதுவரை என்ன வந்து பார்க்கவே இல்லை. தங்கா சாந்தி, அண்ணா உனக்கு திருமணம் நடக்கும் போது என்ன வயது தெரியுமா? என்னன்னா? உனக்கோ 5 வயது. அப்படியா? நம்முடைய தாய் மாமன் மகன் விஜயனுக்கோ 7 வயது. அப்படியா? நம்முடைய தாயாகப்பட்டவள் உயிர் பிரிகின்ற தருவாயிலே இளம் வயதிலே திருமணம் செய்து வைத்து விட்டு இறந்து விட்டார்கள் அம்மா. அண்ணா இறந்த நம்முடைய தாய்க்கு இறுதி கடன்களை செய்து முடித்து விட்டு அன்று சென்றார்கள் விஜயபுர நாட்டுக்கு. இன்று வருவார், நாளை வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இது நாள் வரையில யாருமே வந்தது கிடையாதம்மா. அப்படியா? ஆனால் நேற்றுதான் விஜயபுரி நாட்டில் இருந்து லிகிதமே வந்தது. என்னன்னா அது? என்ன தெரியுமா? என்னன்னா? சின்னஞ்சிறு வயதில் அயல்நாடு சென்ற விஜயன் பட்ட படிப்பை முடித்துவிட்டு விஜயபுரி நாட்டுக்கு திரும்பி வந்து விட்டானாம். உடனடியாக நம்முடைய அமரவூர் நாட்டுக்கு வந்து கையோடு உன்னை அழைத்துக் கொண்டு மீண்டும் நாடு திரும்ப போவதாக வந்திருக்கிறது. யாராவது வருகின்றார்களா என்று எதிர்பார்ப்போம். அது மட்டும் இல்லையம்மா, வேலை தேடிய காரணத்தினால் அண்ணனுக்கோ அதிகமாக பசி அளிக்கிறது. சாப்பிடுவதற்காக நம்முடைய குடிசையில் என்னமா இருக்கிறது? அண்ணா இங்க பாருங்கண்ணா, நம்முடைய ஏழ்மை குடிசையிலே பழைய சாதமும் பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். வாங்கண்ணா போய் சாப்பிடலாம். காவலை உழைத்து விட்டு வந்தேன். பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தவன் காணவில்லை. அடே காவலா, எங்க போறோம்? அமரநாடு சென்று கொண்டிருக்கிறோம். எத்தனை நாள் ஆகும் போவோம்? 3 நாட்கள் ஆகும். 3 நாட்கள் ஆகும். நீங்களும் உங்க வீட்டுல எல்லாரும் சொல்லிட்டு வந்திருப்பீங்க. ஆமா உண்மைதான். நாம என் பராட்டி சொல்லிட்டு வரது இல்லையா? அடடா, நல்ல ஒரு குணம் படைத்தவன்டா நீ. இது மாதிரி வெளியூர் செல்ல வேண்டால் மனைவியாகப்பட்டவள் கணவரிடம் சொல்ல வேண்டும், கணவனாகப்பட்டவள் மனைவியிடம் சொல்ல வேண்டும். இப்படி செய்து கொண்டிருந்தால் குடும்பத்தில் சஞ்சலம் என்பது வராதுடா. போய் சொல்லிட்டு வந்தேன். அவன் என்ன பண்ணா, போற வேலை என்ன சாப்பிடுவீங்க, எது இருக்காது, காடு மரத்தை கலந்து காடு வலையில கடந்து போறீங்க. அதனால 3 நாட்களாக பசியோட இருக்க மாட்டேன். சாப்பாடு செஞ்சு நல்ல ஒரு குணம்டா அவனுடைய மனைவி. வீட்டுல போயிட்டு குண்டால தேடி பாரு, அரிசி இல்ல. அடடா அரிசி இல்ல. அவனா பண்ணா போய் அரிசி வாங்க வேண்டாம். நானா பண்ண குடு குடுன்னு ஓடி போய் ரேஷன் கல்ல அரிசி வாங்கி அந்த 1 கிலோ ரேஷன் அரிசி 1 கிலோ வாங்கிட்டு வந்தேன். 1 கிலோ வாங்கி குண்டால ஊற வச்சு வச்சுட்டான். சாப்பாடு வச்சாச்சு. தாலிக்கு எண்ணெய் இல்லம்பா. நான் பண்ண திரு ஓன குடு குடுன்னு மறுபடியும் எங்க போனேன்? ரேஷன் கடைக்கு. மறுபடியும் ஏன்டா ரேஷன் கடைக்கு போனேன்? கிருஷ்ணால வாங்கறா. டேய் கிருஷ்ணால எதுக்காக? எண்ணெய்க்கு ஒண்ணு கல்லெண்ணெய்ல தாளிப்பாங்க, இல்ல நல்லெண்ணெய்ல கூட தாளிக்கலாம். அது நல்லா இருக்காதுல்ல, அதனால கிருஷ்ணா நல்லா இருக்கும். அதனால என்ன பண்ண, போய் வாங்கி வந்து தாளிச்சிட்டான். அப்படியே பார்சல் கட்டினா ஊச அடிக்குமாப்பா. அப்படியே பார்சல் கட்டினா ஊச வந்துரும். அதுக்கு வேற என்ன செய்யணும்? கீரை போட்டு கொட்டி நல்லா காலை கையில மெரிச்சு. என்னப்பா நல்லா சமைக்க தெரிஞ்சு விட உன்னுடைய மனைவி. போனால் போகட்டும். கட்டி பார்சல் கட்டி தாமிச்சிட்டா. கொஞ்சம் எடுத்துக்க. என்னத்துக்க? கொஞ்சம் யாருக்கு வேணாம் அதை வச்சிருந்து நீயும் உன் பொண்டாட்டியுமே சாப்பிடுங்க. சாப்பிடுறோம். இப்படியே சென்று கொண்டு கால ஆய்ச்சி ஆகிடும். ஆடி பாடிக்கொண்டு அமரநாடு செல்ல வேண்டும். எப்படி தெரியுமா?
அண்ணாந்து பார்க்கிற மாளிகை கட்டி அதன் அருகிலே குடிசை வீடு கட்டி பொன்னான உலகென்று பெயர் விட்டார் போய் நெஞ்சு உன்னை ஒரு ராஜா நல்ல நேரம் வரும் அதிர்ந்து மாறி ராஜா அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு உடமையை கண்டு கண்டு பயம் எதற்கு நீ கொண்டு வந்ததென்னடா மிசை முறுக்கி போய் நெஞ்சம் திரும்பி உன்னை ஒரு ராஜா நல்ல நேரம் வரும் அதிர்ந்து மாறி ராஜா ஆடிப்பாடிக்கொண்டு அமரனா வந்துட்டு அல்லவா? இந்த அமரநாட்டில் ஒரு குடிசை எனக்கு தெரிகின்றது. அந்த குடிசைக்குள் சென்று யாராவது இருக்கிறான்னு பார்த்துவிட்டு வா, ஓடி வா, ஓடி வா, ஓடி வா. ராஜா சிகப்பு கலர் இல்லப்பா இல்லையா? ஆமா அம்மா